உங்களுக்குச் சொல்லப்பட்ட மிகவும் அபாயகரமான பொய் என்னவென்றால், மற்றவர்களின் மரியாதையைப் பெற நீங்கள் எப்போதும் இணக்கமாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான். இது ஒரு பொய். இது உங்கள் சக்தியை மெதுவாக அரித்து உங்களை ஒரு போங் போல் ஆக்குகிறது. மற்றவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்கும் ஒரு கருவியாக மாற்றுகிறது. இந்த வீடியோவில் உங்களை மற்றவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்வதை நிரந்தரமாக நிறுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த மனமாற்றத்தை நாம் திறக்கப் போகிறோம். இது வெறும் தந்திரங்களோ அல்லது உளவியல் தந்திரங்களோ அல்ல. இது உங்கள் நாட்டே மையத்தில் இருந்து வரும் ஒரு ஆழமான மாற்றம். இது 99% ஆண்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்காத ஒரு ஸ்டோயிக் மனநிலை. இந்த மாற்றம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஆக்ரோஷமாக மாறுவதா அல்லது உணர்ச்சியற்றவராக மாறுவதா? இல்லை. உண்மை மிகவும் நுட்பமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. நாம் அதை ஆராயப் போகிறோம். ஆனால் தொடங்குவதற்கு முன் ஒரு கேள்வி. நீங்கள் எப்போதாவது உங்கள் கருணை தவறாக பயன்படுத்தப்பட்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் நல்ல குணம் ஒரு பலவீனமாக பார்க்கப்பட்டதா? கீழே ஆம் என்று கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் தனியாக இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். நவீன உலகம் ஆண்களுக்கு ஒரு முரண்பாடான செய்தியை அனுப்புகிறது. வலுவாக இரு, ஆனால் ஆக்ரோஷமாக இருக்காதே. கனிவாக இரு, ஆனால் பலவீனமாகத் தெரியாதே. உணர்ச்சிகளைக் காட்டு, ஆனால் அதிகமாக உணர்ச்சி வசப்படாதே. இந்த குழப்பமான சமிக்ஞைகளின் மத்தியில் பலர் பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் மக்கள் விரும்புபவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொல்லத் தயங்குகிறார்கள். மோதலைத் தவிர்க்கிறார்கள். மற்றவர்களின் தேவைகளை தங்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். சமூக ஊடகங்களின் யுகத்தில் இந்த அழுத்தம் பன்மடங்கு அதிகரிக்கிறது. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களால் தீர்மானிக்கப்படும் ஒரு மெய்நிகர் அரங்கில் நாம் வாழ்கிறோம். இதன் விளைவாக ஆண்கள் தங்கள் உள் திசை காட்டி இழக்கிறார்கள். அவர்களின் சுய மதிப்பு மற்றவர்களின் அங்கீகாரம் மற்றும் சரிபார்ப்புடன் பிணைக்கப்படுகிறது. இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. ஏனென்றால் உங்கள் சுயமதிப்பை மற்றவர்களின் கைகளில் வைக்கும்போது நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை அவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள். அவர்கள் உங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளத் தொடங்குவதில் ஆச்சரியமில்லை. நீங்கள் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை நீங்களே வழங்கியுள்ளீர்கள். இந்த வீடியோவில் நாம் பேசப்போகும் மனமாற்றம் இந்த அடிமைத்தன சங்கிலிகளை உடைப்பதைப் பற்றியது. இது வெளிப்புற சரிபார்ப்பிலிருந்து உள் இறையாண்மைக்கு மாறுவது. இது உங்கள் மதிப்பை நீங்களே வரையறுக்கும் ஒரு இடத்திற்குச் செல்வது. உலகின் கருத்துக்களைப் பொருட்படுத்தாமல். இந்த மனமாற்றம்தான் சாதாரண மனிதனை ஒரு அசைக்க முடியாத சக்தியிலிருந்து பிரிக்கிறது. முதல் மற்றும் மிக ஆழமான மாற்றம் உங்கள் மதிப்பின் மூலத்தை மாற்றுவதில் தொடங்குகிறது. பெரும்பாலான மக்கள் தங்கள் மதிப்பை வெளிப்புற மூலங்களிலிருந்து பெறுகிறார்கள். அவர்களின் வேலை, அவர்களின் சமூக நிலை, அவர்களின் உறவுகள், மற்றவர்கள் அவர்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது. இது உங்கள் சுயமதிப்பை ஒரு கண்ணாடி மாளிகையாக கட்டுவது போன்றது. மற்றவர்களின் ஒவ்வொரு சொல்லும் பார்வையும் அதன் மீது கற்களை எறிந்து அதை உடைக்கக்கூடும். இது நிலையான பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மைக்கு வழிவகுக்கிறது. நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சிக்கிறீர்கள். அவர்களின் அங்கீகாரத்தைப் பெறுகிறீர்கள். ஏனென்றால் அது இல்லாமல் நீங்கள் ஒன்றுமில்லை என்று உணர்கிறீர்கள். ஸ்டோயிக் மனமாற்றம் இந்த சமன்பாட்டை தலைகீழாக மாற்றுகிறது. இது உங்கள் மதிப்பை உள்ளிருந்து உருவாக்கச் சொல்கிறது. உங்கள் குணம், உங்கள் கொள்கைகள், உங்கள் செயல்களின் நேர்மை ஆகியவற்றில் உங்கள் மதிப்பை நிலைநிறுத்துங்கள். இதை ஒரு கல் கோட்டையாக கற்பனை செய்யுங்கள். புயல்கள் வரலாம், எதிரிகள் தாக்கலாம், ஆனால் கோட்டை உறுதியாக நிற்கும். ஏனென்றால் அதன் அடித்தளம் வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத பொருட்களால் ஆனது. இந்த மனநிலையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும்போது ஒரு ஆழமான அமைதி உங்களை சூழ்ந்து கொள்ளும். மற்றவர்களின் கருத்துக்கள் இனி உங்கள் மீது அதிகாரம் செலுத்தாது. அவர்கள் உங்களை பாராட்டலாம் அல்லது விமர்சிக்கலாம், ஆனால் உங்கள் உள் மதிப்பு மாறாமல் இருக்கும். இந்த உள் இறையாண்மைதான் மக்கள் உங்களை எளிதாக எடுத்துக்கொள்வதை நிறுத்தும் முதல் படி. ஏனென்றால் தனது சொந்த மதிப்பை அறிந்த ஒரு மனிதனை மற்றவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த உள்கோட்டையை கட்டி எழுப்புவதற்கான அடுத்த தர்க்கரீதியான படி கட்டுப்பாட்டின் இருபிரிவு அல்லது டிக்காட்டமி ஆஃப் கண்ட்ரோல் என்பதை புரிந்து கொள்வது. இது ஸ்டோயிசிசத்தின் ஒரு மூலக்கல்லாகும், ஆனால்
90% அதிகமான மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை புறக்கணிக்கிறார்கள். கொள்கை எளிமையானது. உலகில் சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன, மற்றவை இல்லை. உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் செயல்கள், உங்கள் விருப்பங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை மற்றவர்களின் கருத்துக்கள், அவர்களின் செயல்கள், வானிலை, பொருளாதாரம், உங்கள் உடல் நலம் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு. சக்தி வாய்ந்த மனிதனுக்கும் பலவீனமான மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் அவன் தன் ஆற்றலை எங்கே செலுத்துகிறான் என்பதில் உள்ளது. சராசரி மனிதன் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களில் தன் நேரத்தையும் உணர்ச்சி ஆற்றலையும் வீணடிக்கிறான். ஒரு கூட்டாளி ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்று கவலைப்படுகிறான். தன் முதலாளி தன்னை ஏன் மதிக்கவில்லை என்று கோபப்படுகிறான். சமூகத்தில் நடக்கும் அநீதிகளைப் பற்றி புலம்புகிறான். இவையெல்லாம் உங்கள் சக்தியை வெளியேற்றும் ஓட்டைகள். ஸ்டோயிக் மனநிலையை உடையவனோ தன் கவனத்தை 100% தன் கட்டுப்பாட்டில் உள்ள வட்டத்திற்குள் திருப்புகிறான். அவனால் மற்றவர்களின் கருத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அவனால் தனது எதிர்வினையை கட்டுப்படுத்த முடியும். அவனால் சந்தையை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அவனால் தனது திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும். இந்த மாற்றம் ஒரு புரட்சிகரமானது. இது உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவரிலிருந்து ஒரு செய்பவராக மாற்றுகிறது. இனி நீங்கள் சூழ்நிலைகளின் விளைவு அல்ல, நீங்கள் உங்கள் பதில்களின் காரணம். இந்த புரிதல் உங்களுக்கு ஒரு மகத்தான சக்தியையும் சுதந்திரத்தையும் தருகிறது. இன்று நாம் ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொண்டோம். இது வெறும் தகவல்களைப் பற்றியதல்ல, இது ஒரு மாற்றத்தைப் பற்றியது. உங்கள் மதிப்பை உள்ளிருந்து உருவாக்குவது, உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்துவது மற்றும் உங்கள் எதிர்வினைகளை ஆள்வது. இந்த மனநிலையை ஏற்றுக்கொள்வது என்பது மற்றவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல, அது உங்களை கட்டுப்படுத்துவது. உண்மையான சக்தி அங்குதான் உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் சக்தி உங்கள் தூண்டுதலுக்கும் உங்கள் பதிலுக்கும் இடையில் உள்ள இடைவெளியில் உள்ளது. அந்த இடைவெளியை ஆளுங்கள், நீங்கள் உங்கள் உலகத்தை ஆளுவீர்கள். இனி நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்களால் அடித்துச் செல்லப்படும் ஒரு இலை அல்ல. நீங்கள் ஒரு வேரூன்றிய மரம். நீங்கள் ஒரு கோட்டை. இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த ஞானம் உங்களுக்கு உதவியிருந்தால் இந்த சேனலுக்கு குழு சேரவும், இந்த வீடியோவை ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும். ஏனென்றால் வலுவான ஆண்கள் ஒரு வலுவான உலகத்தை உருவாக்குகிறார்கள். இறுதியாக ஒரு கேள்வி. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன? கீழே உள்ள கருத்துக்களில் உங்கள் உள்கோட்டையின் முதல் கல்லை பதியுங்கள். உங்கள் பதில்களை படிக்க நான் ஆவலாக உள்ளேன்.